hello, welcome back to Rev Jai Vlogs. இன்னைக்கு என்னோட டே இன் மை லைஃப் ரொட்டீன் வித் 2 years old பேபி தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். என்னுடைய வீக்கெண்டில் என்னோட பாப்பா வச்சுட்டு எங்கள் டே எப்படி போகுங்கிறத வாங்க பார்க்கலாம். எப்படா வீக்கெண்ட்ஸ் வரும், நல்லா படுத்து தூங்கிட்டு மார்னிங் லேட்டாக எந்திரிக்கலாம்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணிட்டு படுப்பேன். பட் அது கண்டிப்பாக நடக்காது. ஏன்னா எங்கள் வீட்டில் இருக்க குட்டிக்கு அது எப்படின்னே தெரியல. வீக்கெண்ட்ஸுங்கிறது கண்டுபிடிச்சிருவான். அந்த வீக்கெண்ட்ஸ் ஆனாமே மார்னிங் வந்து சீக்கிரமாக எழும்பி அவங்க அப்பாவுமே எழுப்பி விட்டுருவான். பட் நான் இன்னைக்கு எந்திரிக்கல, நான் லேட்டாக தான் எந்திரிச்சேன். ஸோ மார்னிங் 2 பேருமே ப்ளே பண்ணிவிட்டு ஹைப்பர் மார்க்கெட் போயிட்டு க்ராசரிஸ்லாம் கூட கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருப்பாங்க போல். வீக்கெண்டில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே ஒரு டீ போட்டு ரிலாக்ஸாக உட்காந்து ஹஸ்பண்ட் கூட கதை பேசிட்டு குடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். இந்த விஷயம் கண்டிப்பாக மண்டே டு ஃப்ரைடேவோட லைஃப்பில் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ மார்னிங் எழுந்திரிச்சோடனே டீ தான் போடுவேன். பட் இன்றைக்கி இளநீர் வாங்கிட்டு வந்ததுனால் இளநீர் குடிச்சிட்டோம். ஸோ மேக்ஸிமம் வீக் டேஸில் இருக்கும் போதே நான் என்னென்ன ஒர்க் பண்ணணுங்கிறத நோட் பண்ணிவிட்டேன். ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கும் போது கண்டிப்பாக அந்த ஒர்க்கை வந்து வீக் டேஸில் கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன். ஏன்னா அப்போ தான் நம்ம பீஸ்ஃபுல்லாக அந்த ஒர்க் வந்து பண்ண முடியும். லைன் எப்படி கத்தும் பயமா இருக்கு. வயிறு எரிச்சல், வயிறு புண்ணுக்கெலாம் மார்னிங் எந்திரிச்ச உடனே எம்டி ஸ்டொமக்கில் இளநீர் குடித்தா அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இளநீர்லாம் குடிச்சிட்டு நைட்டு வந்து தயிர் போட்டு வச்சுருந்தேன். தயிருமே நல்லா துவஞ்சிருந்தது. மார்னிங்கோட பிரேக்ஃபாஸ்ட் ஒர்க்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தோசையும் புதினா சட்னி தான் பண்ண போகிறேன். ஹைப்பர் மார்க்கெட் போயிட்டு வரும்போது புதினா நிறையா வாங்கிட்டு வந்தார். ஸோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போது புதினா சட்னி செஞ்சால் இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு புதினா சட்னி தான் பண்ணிகிட்ருக்கேன். புதினா சட்னி பண்ணிவிட்டு தோசை சுட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே தோசை லவருங்க. ஸோ அதுக்காகவே தோசை தான் மேக்ஸிமம் நான் சுடுவேன். இட்லி சுட்டால் கொஞ்சம் கடுப்பாக தான் சாப்பிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கம்ஃபர்ட்டாக தோசை பண்ணி புதினா சட்னி குக் பண்ணிவிட்டு ஒன்றா சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்படி ஒன்றா சாப்பிட்றதுனால குழந்தைங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அவங்களே எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாவே ட்ரை பண்ணுவாங்க. மார்னிங் சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு வீக்கெண்ட்ஸில் கண்டிப்பாக இந்த ஒர்க் வந்து இப்போல்லாம் பண்ணுறது. இவன் வந்த வாட்டி இங்கே இருக்க தண்ணி செட் ஆகாமல் என்னுடைய ஹேரில் வந்து நிறையா டேண்ட்ரஃப் இஷ்யூ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனாலே வீக்லி ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லெமன் வந்து புழிஞ்சு விட்டு லெமனை நல்லா தேய்ச்சி தான் ஹேர் வாஷ் பண்ணுறது. இப்படி பண்ணுறதுனால கொஞ்சம் டேண்ட்ரஃப் இஷ்யூ வந்து கம்மியாக இருக்குது. நானும் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு இன்றைக்கி லன்ச்சுக்கு வந்து மஷ்ரூம் பிரியாணி தான் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி எந்த ஒரு குக்கிங் வீடியோவுமே நான் ஷூட் பண்ணலை. ஜஸ்ட்டு வந்து என்ன மெனு பிளான் பண்ணங்கிறத மட்டும்தான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ லஞ்சுக்கும் நைட் டின்னருக்கும் 2 நேரமும் சேர்த்து மஷ்ரூம் பிரியாணி தான் பண்ணியிருக்கேன். மதிய லஞ்சுமே சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வீக்கெண்ட்ஸில் பிரியாணி இல்லைன்னா அந்த டேவே கம்ப்ளீட் ஆகாது. ஸோ மஷ்ரூம் பிரியாணியோட கார்டு வச்சு கொடுத்துட்டா பாப்பா சமத்தா உட்காந்து சாப்பிட்ருவா. ஸோ அவளுக்கும் ஊட்டி விட்டுட்டு நானும் சாப்பிட்டு கொஞ்சம் நல்லாவே ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே உங்கள் கூட நான் ஷாப்பிங் வீலாக் தான் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். வீட்டுக்காக நிறைய ப்ராடக்ட் எல்லாம் கொஞ்சம் நியூவாக வாங்கியிருக்கோம். அதெல்லாம் நாங்கள் எங்கே வாங்கியிருந்தோம், அவங்க எப்படிலாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்கிறது வாங்க பார்க்கலாம். வீட்டுக்காக டைனிங் டேபிள் அண்ட் டீ டேபிள், ட்ராயர் வந்து ஹோம் பாக்ஸ், ஐக்கியா, ஹோம் சென்டர்லாம் பார்த்தோம். பட் அங்கே ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது. எங்கள் பட்ஜெட்டில் பேன் ஹோமில் மட்டும்தான் அவைலபிளாக இருந்ததுனால அது 3மே அங்கே ஆர்டர் பண்ணோம். தென் வந்து அங்கே டெலிவரி சார்ஜும் வந்து ஃப்ரீ. தென் வந்து அவங்களே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்கன்னு சொன்னதுனால தான் அது 3 அங்கே ஆர்டர் பண்ணிட்டு வந்தோம். நான் திங்க் பண்ணது ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க, அப்படியே கொண்டு வந்து டெலிவரி பண்ணிவிடுவாங்கன்னு நினச்சா குட்டி குட்டி பாக்ஸில் கொண்டு வந்தாங்க. ஏன்னா இந்த பாக்ஸ்குள்ளே டைனிங் டேபிள் இருக்கான்னு சொல்லி ஷாக்காக பார்த்தா அவங்க ஒரு 1 ஹவர்க்குள்ளேயே 3 பேர் சேர்ந்து எல்லா ப்ராடக்ட்டுமே எனக்கு அவ்வளோ அழகாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு போனாங்க. இந்த 3 ப்ராடக்ட்டுமே நான் பேன் ஹோமில் தான் வாங்கியிருந்தேன். ரேட் அண்ட் குவாலிட்டி வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக தான் இருந்தது. கிச்சனுக்காக நியூவாக கன்வெக்ஷன் ஓடிஜி வாங்கியிருக்கேன். அதை பற்றி டீட்டெயில்டான வீடியோ கண்டிப்பாக ஃபியூச்சரில் வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த ஓடிஜி கிச்சனில் வைக்கிறதுக்கு பிளேஸ் இல்லாதனால தான் இந்த ட்ராயர் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தோம். கரெக்டாக கிச்சனுக்கு காம்பேக்டாக இருந்துச்சு இந்த ட்ராயர். ஸோ ட்ராயர் பிளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயே இந்த 3 திங்ஸையும் அலைன் பண்ணிவிட்டு அதில் சைடில் கூட நமக்கு நிறைய குட்டி குட்டி ட்ராயர்ஸ்லாம் இருக்குது. அங்கே கூட நம்ம கிராசரியுமே ஸ்டோர் பண்ணிக்கலாம். டைனிங் டேபிளுமே கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு லைட்டாக டஸ்ட்டாக இருந்துச்சு, தொடச்சி விட்டுட்டேன். ஸோ டைனிங் டேபிள் மேக் ஓவருக்காக ஹோம் பாக்ஸில் சில ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். வாங்க பார்க்கலாம். ரொம்ப டேஸ் ஆச்சு ஷாப்பிங் வீலாக் பார்த்து. வீட்டுக்கு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாமா? ஹோம் பாக்ஸில் தான் வாங்கியிருந்தேன். டைனிங் டேபிள் வந்து ஆக்சுவலாக நியூவாக வாங்கியிருக்கோம்ல, அதுக்கு டைனிங் டேபிள் மேக் ஓவருக்கு தான் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கலான்னு போயிருந்தோம். ஸோ இன்னும் கொஞ்சம் அழகாக திங்ஸ்லாம் இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் இப்போ வாங்கிட்டு கொஞ்சம் ஸ்டோரேஜ் பாக்ஸுமே வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த பாஸ்கெட் வந்து பார்க்கும் போதே ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இதோட கலர் காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கு, ஒயிட் வித் கிரே. இது வந்து நம்ம லைக் வெளியே கொண்டு போகும்போது அவுட்டோர் பர்பஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது நான் உள்ள ஸ்டோரேஜுக்காக தான் யூஸ் பண்ண போகிறேன். லைக் வந்து நம்ம பருப்பெல்லாம் ஓப்பன் பண்ணி வைக்கிறோம்ல, அதெல்லாம் லைனாக அரேஞ்ச் பண்ணி வச்சா ஈஸியாக எடுக்கிறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். மெயினாக ஹோம் பாக்ஸ் போனதே என்னோட டைனிங் டேபிளோட மேக் ஓவருக்கு தான். இப்போ ரீசெண்டாக டைனிங் டேபிள் நியூவாக வந்து பேன் ஹோமில் வாங்கியிருந்தோம்.
ஸோ அதுக்கு கொஞ்சம் தேவையான அக்சசரிஸ்லாம் ஹோம் பாக்ஸில் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்கன்னு சொல்லி இதெல்லாம் வாங்கி 1 மந்த் ஆகுது. பட் இப்போ தான் நான் ஆக்சுவலாக எடுத்து மேக் ஓவரே பண்ண போகிறேன். இந்த டேபிள் ரன்னர் பார்க்கும் போதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் இது கிளாத் இல்லை, வுட்டு தான். ஸோ வாஷ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் நமக்கு லுக்கு வந்து சூப்பராக இருக்கும். அது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா டேபிள் மேலே ஹீட்டாக ஏதாவது திங்ஸ் வச்சா நமக்கு டேபிளோட குவாலிட்டி அடி விழாமல் இருக்கிறதுக்காக இந்த டேபிள் ரன்னர் வாங்கியிருந்தேன். டிஷ்யூ ஹோல்டருக்காக எடுத்திருந்தேன். இதுவுமே வந்து வுட்டோட மெட்டீரியல் தான். டைனிங் டேபிள் கிட்ட வச்சா சூப்பராக இருக்கும். எல்லாமே வுட்டாக இருந்தால் பார்க்குறதுக்கு லுக்கு வந்து நல்லாயிருக்கும். வந்து 2 பிளேஸ் மேட் எடுத்திருந்தேன் டைனிங் டேபிளுக்காக. இதோட கலர்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. நல்லா ஒயிட் வித் ஸ்கை ப்ளூ. இதோட டிசைன்ஸுமே நல்லாயிருக்கு. கார்னர் நல்லா த்ரெட்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இது பிக் பண்ணேன். வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பிளேஸ் மேட்டு தான் எடுத்திருக்கேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா காஃபி இல்லைன்னா ஹாட் வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா அழகாக ப்ளேஸ் பண்ணுறதுக்கு பிளேஸ் மேட் எடுத்திருக்கேன். பட் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பேக்கில் வந்து வுட்டில் இருக்குது. மேலே கோட்டிங் வந்து செராமிக் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். டிசைன் அவ்வளோ நல்லாயிருக்கு அழகாக. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிச்சனுக்கு வந்து ஆப்ரானும் வந்து பாட் ஹோல்டர் வந்து 2 எடுத்திருந்தேன். இந்த ஆப்ரான் வந்து 3 மந்த் ஆகுது. ரொம்ப நாளாக நான் பார்த்து வாங்கின ஒரு ப்ராடக்ட்னு சொல்லலாம். எனக்கு வந்து ஆப்ரான் காட்டனாக இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும். ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா தண்ணி அப்சர்வ் பண்ணி ட்ரை பண்ணி விட்டுடும். ஸோ இதுவுமே ஹோம் பாக்ஸில் தான் வாங்கியிருந்தேன். மெட்டீரியல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. பாட் ஹோல்டருமே இதுக்கு மேட்சாக வந்து ஒரு 2 பீஸ் எடுத்திருந்தேன். 2-in-1 மைக்ரோ ஓவனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து குக் பண்ணும் போதுமே ஹாட்டாக இருக்க ப்ராடக்ட்லாம் எடுத்து மூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுலேருந்து ஐஸ் ட்ரே பாப்பா வந்து உடைச்சிட்டாங்க. ஸோ வந்து நல்ல வேலை ஹோம் பாக்ஸ் போகும்போது கண்ணில் ஐஸ் ட்ரே பட்டது. அதனால இது ஒரு பேக் எடுத்துகிட்டு பாப்பா வந்து ஸ்கெட்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த ஸ்கெட்ச்லாம் போட்டு வைக்கிறதுக்கு க்யூட்டாக ஒரு பாக்ஸ் எடுத்தேன். செராமிக்கில் பவுல்ஸ் வந்து எடுத்திருந்தேன். ஆஃபர்ஸில் போட்டிருந்தாங்க. இது வந்து பிக் சைஸு. ஸ்மால் சைஸில் வந்து ஒரு 2 பீஸ் வந்து எடுத்திருந்தேன். இதோட கலர் அண்ட் காம்பினேஷன்ஸ் டிசைன்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்கிட்ட செராமிக் பவுல்ஸே இல்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம் எடுத்தேன். இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் இதுக்கப்புறம். இந்த ஜாருமே வந்து டைனிங் டேபிள் மேக் ஓவருக்காக தான் எடுத்தேன். சால்ட் அண்ட் பெப்பர் காம்பினேஷன். நமக்கு 2 கிளாஸு அண்ட் ஒரு ஸ்டீல் வந்து ஹோல்டர் வருது. கிளாஸ் மெட்டீரியல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். தூரிக்கா கிட்டேருந்து கொஞ்சம் காப்பாற்றணும். சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு வச்சுட்டா டைனிங் டேபிளில் வந்து நீட்ஸ் அப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட் எல்லாமே ஹோம் பாக்ஸில் விண்டோ ஷாப்பிங்க்கு போயிட்டு நல்ல ரேட்டாக இருக்குது, டிசைனும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் எடுத்த ப்ராடக்ட்ஸ் தான். பட் டைனிங் டேபிள் லேட்டராக வாங்கியிருந்தேன். பட் இதுக்கான ப்ராடக்ட்ஸ்லாம் முன்னாடியே வாங்கி டைனிங் டேபிள் மேக் ஓவரை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபைனலி எண்ட் டு த வீடியோ. என்னுடைய சிம்பிளான டைனிங் டேபிள் மேக் ஓவர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீலாக்ல நெக்ஸ்ட் வீக்ல மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.